ஒருத்தங்களுக்கு உதவுனா கடவுள் நம்மளுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம எடுத்துகிட்டு போய் நீடிஸ்க்கு கொடுத்ததுனால நம்ம வந்து இப்போ இந்த 3 ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து டோட்டலாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி, ஷார்ஜா, துபாய் 1030 kg கிட்ட நம்ம சேல் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்த்து. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா துபாயோட கிச்சனில் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரம்ஜான் பண்டிகை. இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் சேலுக்காக வெயிட்டிங்கு. ஸோ அந்த சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்லி மார்னிங்கு ஃபஸ்ட்டு ஒரு 100-120 நீடிஸ்க்கு வந்து பிரியாணி செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரம்ஜானுடைய குக்கிங்கை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் பிளானில் இருக்கிறோம். ஸோ சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நீடிஸ்க்கு கொடுத்து. ஸோ அதுதான் செய்ய போகிறோம். என்னப்பா எல்லாம் ரெடியா? எத்தனை கிலோ செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம? 500. ஓகே. இப்போ லாஸ்ட் ரம்ஜான் அண்ட் பக்ரீத் இந்த 2 பண்டிகை பார்த்தீங்கன்னா எவ்வளோ போச்சுன்னா 425லேருந்து 475 வரைக்கும் போச்சு ஒரே ஒரு பிரான்ச்சில். அப்போ ஒரு பிரான்ச் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ஜா அண்ட் அபுதாபியும் இருக்குது. ஸோ எவ்வளோ விற்க போகுதுன்னு தெரியல. நான் இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 400க்கு வாங்கி வச்சுருக்கேன். 300 நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னொரு 100 kg நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து 65 ஒரு 200 கிலோக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 15 கிலோ பிரியாணி, சிக்கன் பிரியாணியை வந்து செஞ்சிடலாம். ஸோ அந்த செய்முறையை வந்து நம்ம காமிக்க போதில்லை. ஓரளவு வந்து நம்ம ஃபுல்லாகவே லைனாகவே சட்டி போடுவோம். ஸோ ரம்ஜானுக்கும் பிரியாணி சேர்த்து செய்வோம், அதுவும் செய்வோம். பட் அதை செஞ்சு பேக் பண்ணிட்டு தான் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா? ரைட்பா, வாங்கப்பா. கமான் கமான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து இந்த நீடிஸ் கொடுக்குறதுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ வந்து மட்டன் ஆம்பூர் ஜீரா சம்பா பிரியாணி வந்து தம் போட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி நீடிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனாப்பூரில் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சாப்பாடுலாம் இல்லாமல். ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு வேளை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு இருக்கிறவங்க தான் அந்த ஏரியாவில் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கால் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் 100 பேர் கொடுத்துருங்க, 200 பேர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கொடுத்துட்டு இந்த வீடியோ கிளிப்பை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பேமெண்ட் ஆன்லைனில் சென்ட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேரேஜஸ் ஆர்டரு, கெட் டுகெதர் ஆர்டர், என்ன ஆர்டர் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் அதையும் செஞ்சு கொடுப்போம். வாங்கப்பா வாங்கப்பா.
ஏடா பாய் வந்து வெறும் போடுறது செய்கிறது மட்டும் காமிக்கிறாரு, அளவு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்காதீங்க. இப்போ இதெல்லாம் வந்து 25 கிலோ சட்டிங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 25 கிலோ பிரியாணி, மட்டன், சிக்கன், ஆம்பூர், 20 கிலோ, 15 கிலோ டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல்ன்றதுனால நம்ம செஞ்சோம், கொடுத்தோம், இந்த மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணோம், அதுக்காக தான் நம்ம இந்த ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நான் அளவு சொன்னேன்னா இங்கே இந்த நம்ம ப்ரிப்பரேஷனில் குழம்பிடும். பர்ஃபெக்ட். வா வா வா. ஓப்பன் பண்ணுங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆச்சா பார்க்கலாம். அடா அடா அடா, இந்த ரம்ஜான் பிரியாணி எடுத்து வந்து ஜூம் பண்ணுங்கப்பா. மட்டன் பிரியாணி ரைஸ் பார்த்தீங்களா? சேமியா மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்து பிரியாணி செஞ்சு வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்புவாங்க மக்கள். இதை விட நீட்டாக செய்கிறாங்க. அது எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். இறக்குங்கப்பா, சீக்கிரம் இறங்குங்க, சீக்கிரம் இறங்குங்க. ரெடியா கோஸ்? Cheers. ஆளுக்கு 2 பீஸு ரைஸு. கோஸ் ஃபீவர் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி இருந்தது? பரவாயில்லையா? நம்ம மாஸ்டர் வேறு ஃபீவர்ன்றா போல, அதனால தான் வந்துட்டேன் காலையிலேயே நான் கிளம்பி. எனர்ஜி பூஸ்ட்டு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை பாக்ஸ் வருதுன்னு தெரியல. மொத்தமாக எல்லா பாக்ஸையும் போட்டு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லலாம். என்னப்பா? ஒரு பிரியாணி, ஒரு வெங்காய பச்சடி, ஒரு முடிச்சி.
அவ்வளோதானப்பா, இது லாஸ்ட்டாப்பா. குட். இப்போ எவ்வளோ பாக்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 119 வந்தது. எப்படின்னா நம்ம வந்து 10 கிலோ பிரியாணி செஞ்சோன்னா ½ kg பாக்ஸில் பேக் பண்ணோன்னா கரெக்டாக 80 பாக்ஸ் வரும். கரெக்டாக 10 கிலோ ரைஸு 10 கிலோ கறி 80 பாக்ஸ், ஆளுக்கு 2 பீஸ் வரும். ஸோ நம்ம 15 கிலோவுக்கு 17-18 கிலோ கறி போட்டதுனால 2 பீஸு 3 பீஸ் அந்த மாதிரி வச்சோம். ஸோ நம்மளுக்கு வந்து 119 பாக்ஸ் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவோம். டேப் போடுங்கப்பா இதுவும். அவ்வளோதான். மறுபடியும் டேப் போடாதீங்க. இப்போ போய் பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ரைட், எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்கப்பா. போங்கப்பா. கமான். வெல்டன். போடு. அடுத்த செட்டிங் ஏற்றுங்க. ஆமாம், போடுங்க. இப்போ இந்த ரவுண்டு காலியாக இருக்கிறதுக்குள்ள அந்த ரவுண்டு வந்துடணும் பிரியாணி. ஏற்று. வாடா. கை காட்டு. ஆம்ஸ் பார்த்தியா? ஆம்ஸு அப்படியே வெயிட் வந்து ஏப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரம்ஜான் அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. காலையிலேருந்து நல்ல பிஸி. அதுதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு உதவுனா கடவுள் நம்மளுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில நம்ம எடுத்துகிட்டு போய் நீடிஸ்க்கு கொடுத்ததுனால நம்ம வந்து இப்போ இந்த 3 ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து டோட்டலாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி, ஷார்ஜா, துபாய் 1030 kg கிட்ட நம்ம சேல் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போவும் ஆர்டர் வந்துட்டு இருக்கு. இன்னும் பேலன்ஸ் பிரியாணி இருக்குது. நைட் வரைக்கும் பேலன்ஸ் இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 1100க்கு மேலே போவோம்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு காலையிலேருந்து இந்த பாக்ஸுங்க பார்சல் போட்டு சிறப்பாக பண்ணது நம்மளோட கிங்ஸ்டன்னு, அப்புறம் வந்து உசேன்னு, அப்புறம் நம்ம சீஃப் குக்கு கவுஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு. சரின்னு சொல்கிறார். சரி என்ன பண்ண சொல்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்த மக்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களாம் போய் சாப்பிடுங்கப்பா. போங்கப்பா. ஜாலியாக இருக்குது. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பசி காலையிலேருந்து ஒரு 6 டீ 7 டீ குடிச்சிட்டோம்ல. நம்ம டீயே குடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.